வெல்கம் டு அப்ராட் டிகிரி. நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, உங்களோட கனவே டாக்டர் ஆகணுங்கிறது. நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கல. ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்குறீங்க, 60 lakhs 70 lakhs அப்படின்னு ஃபீஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம கனவே அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு வேற ஒரு பாத்தும் இருக்கு. இதில் thousands of Indian students are already studying medicine at much lower cost. அதான் MBBS in உஸ்பெகிஸ்தான். ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியால இருந்து உஸ்பெகிஸ்தானுக்கு போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெஸ்டினேஷன் ஃபார் MBBS. டஷ்கன் அந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் குவாலிஃபை ஆன இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை இங்க அக்செப்ட் பண்றாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல 60 lakhs 70 lakhs அப்படின்னு ஃபீஸ் ரொம்பவே அதிகம். பட் உஸ்பெகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 25 lakhsல உங்களோட என்டையர் MBBSமே முடிச்சுட்டு வந்துடலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் பிளஸ் டியூஷன் ஃபீஸ். ஸோ அதனால தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த கண்ட்ரியை சீரியஸா சூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபீஸ் கம்மி தான், ஆனா யூனிவர்சிட்டிஸ் வேலிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெனி யூனிவர்சிட்டிஸ் இன் உஸ்பெகிஸ்தான் வந்து ரெகக்னைஸ்டு பை இன்டர்நேஷனல் பாடிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட லைசன்சிங் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸும் நல்ல யூனிவர்சிட்டிஸ் இல்ல. நீங்க ஒரு ரைட்டான யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்றது இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஹாஸ்டல் ஃபுட் பத்தி பார்க்கலாம். இங்கதான் நம்ம ரியல் லைஃப் பத்தியே பார்க்க போறோம். ஏன்னா இவங்க ஒரு 5 to 6 years அங்க படிக்க மட்டும் போகல, அந்த 5 to 6 years அவங்க அங்கதான் லிவ் பண்ணவே போறாங்க. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ரூம்ஸ் வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும், பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். எஸ், இந்தியன் ஃபுட் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்கும். ஸோ நம்ம ஹோம் ஃபுட்டை நம்ம ரொம்ப அதிகமா நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்குற ஒரு மெயினான கொஸ்டின் வந்து ரொம்ப சேஃபான இடம் தானா அப்படின்னு. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே சேஃபான ஒரு பிளேஸ். நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே அங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது, அங்க நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்ததா அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்ல சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க நீட் குவாலிஃபையா இருக்கணும். ரெண்டாவது உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். 10th 12th பாஸ்போர்ட் அந்த மாதிரி உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அடுத்ததா யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம், அவங்க அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம விசா ப்ராசஸ் ஆரம்பிப்போம். விசா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உஸ்பெகிஸ்தானுக்கு போயிடலாம். இங்க டொனேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஹானஸ்டா சொல்லணும்னா MBBS அப்ராட் வந்து ஒரு ஈஸியான ஷார்ட்கட் கிடையாது. யூ ஸ்டில் ஹாவ் டு ஸ்டடி ஹார்ட். நீங்க கண்டிப்பா இங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறம் லைசன்சிங் எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நீங்க சீரியஸா இல்லைன்னா கண்டிப்பா இது ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ரியலா டாக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட பெரிய ட்ரீமே அப்படின்னா ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நிறைய பார்ட்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் தம் வந்து உஸ்பெகிஸ்தான். ஸோ ரைட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றதுல இருந்து அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் என்ன ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ ஹெல்ப் யூ. மறக்காம டு அப்ராட் டிகிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.